வணக்கம். செல் டிசைனரில் கிரியேட் மற்றும் எடிட் காம்போனன்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது டிரா ஏரியாவில் ஏற்கனவே சேமித்த .xml ஃபைலை திறப்பது, கம்பார்ட்மெண்டில் ஷேப், சைஸ், கலர் மற்றும் பார்டரின் திக்னஸை மாற்றுதல். செல் டிசைனரில் மல்டிபிள் ஃபைல்களை உருவாக்குதல், ஸ்பீஷீஸின் அடையாளத்தை மாற்றுதல், மேலும் ஸ்பீஷீஸை கட், காப்பி மற்றும் பேஸ்ட் செய்வது, ஸ்பீஷீஸின் ஸ்டார்ட் பாயிண்ட் மற்றும் எண்ட் பாயிண்ட் பற்றியும் நாம் கற்கலாம். ஸ்பீஷீஸை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் அதன் நிறத்தை மாற்றுவது, ரியாக்ஷனின் அம்சங்களை மாற்றுவது, ஃபைலை எப்படி மூடுவது. இங்கே நான் பயன்படுத்துவது Ubuntu Linux OS வெர்ஷன் 14.04, செல் டிசைனர் வெர்ஷன் 4.3, ஜாவா வெர்ஷன் 1.7. இந்த டியூட்டோரியலை பின்பற்ற கற்பவருக்கு அண்டர்கிராஜுவேட் பயோகெமிஸ்ட்ரி மற்றும் செல் டிசைனர் இன்டர்ஃபேஸ் பரிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தொடர்புடைய செல் டிசைனர் டியூட்டோரியல்களுக்கு www.spoken-tutorial.org ஐ அணுகவும். இந்த சீரீஸின் முந்தைய டியூட்டோரியல்கள் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் உருவாக்கப்பட்டது என்பதை கவனிக்கவும். எனினும் இனிவரும் டியூட்டோரியல்கள் Ubuntu Linux ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் உருவாக்கப்படும். நாம் செல் டிசைனரில் காம்போனன்ட்களை உருவாக்கி எடிட் செய்யலாம். Ctrl, Alt மற்றும் T கீகளை ஒன்றாக அழுத்தி டெர்மினலை திறக்கவும். இப்போது டைப் செய்க ./run celldesigner 4.3. பிறகு என்டரை அழுத்தவும். இப்போது உங்கள் ஸ்கிரீனில் செல் டிசைனர் விண்டோ திறக்கும். இப்போது நாம் முன்பே உருவாக்கிய கிரியேட் அண்ட் எடிட் ஃபைலை திறக்கலாம். ஆகவே ஃபைலை கிளிக் செய்து பிறகு ஓப்பன் ஐ கிளிக் செய்க. ஓப்பன் என்று பெயருடைய டயலாக் பாக்ஸ் திரையில் தோன்றும். இங்கே ஃபோல்டர்ஸ் லேபிளின் கீழ் உள்ள ஃபோல்டரை தேர்வு செய்ய வேண்டும். ஃபைல் லேபிளின் கீழ் உள்ள create _ edit.xml ஃபைலை கிளிக் செய்து OK வை டபுள் கிளிக் செய்யவும். இப்போது டிரா ஏரியாவில் நமது create _ edit.xml ஃபைல் திறந்துள்ளது. கம்பார்ட்மெண்டை தேர்வு செய்க. மெயின் மெனு பாரில் காம்போனன்ட்க்கு செல்லவும். ஸ்க்ரால் டவுன் செய்து Change to Oval ஐ தேர்வு செய்யவும். இப்போது டிரா ஏரியாவில் நாம் ஓவல் கம்பார்ட்மெண்டை கொண்டுள்ளோம். கலர் அல்லது திக்னஸை மாற்ற மெயின் மெனு பாரில் காம்போனன்ட்க்கு செல்லவும். Change Color and Shape ஆப்ஷனை கிளிக் செய்யவும். மாற்றாக கம்பார்ட்மெண்ட் பவுண்டரியில் ரைட் கிளிக் செய்து Change Color and Shape ஆப்ஷனை தேர்வு செய்யவும். Change Color and Shape என்ற பெயருடைய டயலாக் பாக்ஸ் திரையில் தோன்றும். மெலிந்த பவுண்டரி லைனுக்காக மெம்பரேன் திக்னஸை 12 இல் இருந்து 8 அல்லது அதற்கு கீழ் மாற்ற வேண்டும். நிறத்தை மாற்ற கலர் பேனலுக்கு செல்லவும். கலர் பேனலில் பாயிண்டர் போன்ற ஹேண்டிலை உடைய கலர் வீல் இருக்கும். தேவையான நிறத்தை தேர்வு செய்ய பாயிண்டரை கிளிக் மற்றும் ஹோல்ட் செய்து அதனை ரொட்டேட் செய்ய வேண்டும். அனைத்து மாற்றங்களும் முடிந்த பிறகு அப்ளை ஐ கிளிக் செய்து பின்பு OK ஐ கிளிக் செய்யவும். வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்களை வரைய ரியாக்ஷன் டூல்பாரில் மற்ற ஆப்ஷன்களை நீங்களே ஆராயவும். இப்போது நாம் ஸ்பீஷீஸின் அடையாளத்தை எப்படி மாற்றுவது என கற்கலாம். ஆகவே Ctrl+N ஐ அழுத்தி புதிய விண்டோவை திறக்கவும். இந்த ஃபைலிற்கு Change Species என நாம் பெயரிடுவோம். முன்னிருப்பான width மற்றும் height ஐ நாம் வைத்துக்கொள்ளலாம். பிறகு OK பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது டூல்பாரில் ஜெனரிக் புரோட்டீனுக்கான ஐக்கனை கிளிக் செய்க. டிரா ஏரியாவை கிளிக் செய்க. டயலாக் பாக்ஸில் டைப் செய்க pectin, பிறகு OK பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது ஜெனரிக் புரோட்டீன் pectinன் மீது ரைட் கிளிக் செய்யவும். பிறகு Change Identity என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ஸ்கிரீனில் Change Identity of the Species என்ற பெயருடைய டயலாக் பாக்ஸ் தோன்றும். கிளாஸ் பாக்ஸில் டவுன் arrow-வை கிளிக் செய்யவும்.
டிராப் டவுன் மெனுவில் எந்த ஆப்ஷனையும் தேர்வு செய்யலாம். உதாரணத்திற்கு சிம்பிள் மாலிக்யூல். இப்போது நேம் பாக்ஸில் இந்த சிம்பிள் மாலிக்யூலுக்கு பெயரிடவும். இப்போது ஃப்ரக்டோஸ் என வைத்துக்கொள்ளலாம். பிறகு அப்ளை பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நமது புரோட்டீன் பெக்டின் ஃப்ரக்டோஸ் என்று பெயருடைய சிம்பிள் மாலிக்யூலாக மாற்றப்பட்டுள்ளதை கவனிக்கவும். இப்போது நாம் எப்படி கட், காப்பி மற்றும் பேஸ்ட் செய்வது என்பதை கற்போம். நான் டிரா ஏரியாவில் முன்னரே இருந்த அதே ஃப்ரக்டோஸையே பயன்படுத்துகிறேன். ஸ்பீஷீஸை கட் செய்ய ஸ்பீஷீஸ் ஃப்ரக்டோஸை முதலில் கிளிக் செய்யவும். எடிட் மெனுவுக்கு சென்று ஸ்க்ரால் டவுன் செய்து கட்டை கிளிக் செய்க. Ctrl+X என்பது கட் செய்வதற்கான ஷார்ட்கட் கீ என்பதை குறித்துக் கொள்ளவும். ஸ்பீஷீஸ் ஃப்ரக்டோஸ் இப்போது கட் செய்யப்பட்டிருக்கும். ஸ்பீஷீஸை பேஸ்ட் செய்ய எடிட் மெனுவுக்கு திரும்பிச் சென்று ஸ்க்ரால் டவுன் செய்து பேஸ்ட் ஐ கிளிக் செய்யவும். Ctrl+V என்பது பேஸ்ட் செய்வதற்கான ஷார்ட்கட் கீ என்பதை குறித்துக் கொள்ளவும். டிரா ஏரியாவில் ஸ்பீஷீஸ் ஃப்ரக்டோஸ் என்பது மறுமுறை தோன்றும். ஸ்பீஷீஸை காப்பி செய்ய மெயின் மெனு பாரில் எடிட்டுக்கு செல்லவும். காப்பியை கிளிக் செய்யவும். Ctrl+C என்பது காப்பி செய்வதற்கான ஷார்ட்கட் கீ என்பதை குறித்துக் கொள்ளவும். காப்பியை கிளிக் செய்யவும். டிரா ஏரியாவை கிளிக் செய்யவும். இம்முறை பேஸ்ட் செய்ய நாம் Ctrl+V ஐ அழுத்தவும். இப்போது நாம் டிரா ஏரியாவில் ஃப்ரக்டோஸின் காப்பியை கொண்டுள்ளோம். ஏதேனும் ஒரு செயலை அன்டு செய்ய Ctrl+Z ஐ அழுத்தவும். பிறகு ஏதேனும் ஒரு செயலை ரீடோ செய்ய Ctrl+Y ஐ அழுத்தவும். எனினும் இவை குறைந்த பயன்பாட்டிலேயே இருக்கின்றன. டிரா ஏரியாவில் உள்ள ஃப்ரக்டோஸ் மாலிக்யூல்களை இழுத்து நகர்த்தவும். அதனை செய்ய ஃப்ரக்டோஸை கிளிக் செய்து தேவையான இடத்திற்கு இழுக்கவும். அடுத்து நாம் ஸ்டார்ட் பாயிண்ட் மற்றும் எண்ட் பாயிண்ட் ஸ்பீஷீஸ் என்றால் என்ன மற்றும் ஸ்பீஷீஸை எப்படி ஆக்டிவேட் செய்வது என்பது பற்றியும் கற்கலாம். அதற்கு நான் இரண்டு ஜெனரிக் புரோட்டீன்களுக்கு நடுவே ஸ்டேட் டிரான்சிஷன் ரியாக்ஷனை முன்னரே வரைந்துவிட்டேன். அவற்றிற்கு புரோட்டீன் 1 மற்றும் புரோட்டீன் 2 என்று பெயரிட்டுள்ளேன். ரியாக்ஷனை வரைவது பற்றி முன்னரே கற்றோம் என்பதை நினைவுகூரவும். உங்களுக்கு தெரியவில்லை எனில் இந்த சீரீஸின் முந்தைய டியூட்டோரியல்களை பார்க்கவும். மேலும் தொடரலாம். இந்த ரியாக்ஷனில் புரோட்டீன் 1 என்பது ஸ்டார்ட் பாயிண்ட் மற்றும் புரோட்டீன் 2 என்பது எண்ட் பாயிண்ட். ஸ்பீஷீஸை ஆக்டிவேட் செய்ய ரியாக்ஷனின் எண்ட் பாயிண்ட் ஸ்பீஷீஸை கிளிக் செய்யவும். இங்கே அது புரோட்டீன் 2. ஆகவே புரோட்டீன் 2 ஐ கிளிக் செய்து கீபோர்டில் A ஐ அழுத்தவும். நான் Ctrl+Z கீகளை பயன்படுத்தி இந்த மாற்றத்தை அன்டு செய்கிறேன். மாற்றாக புரோட்டீன் 2 ஐ கிளிக் செய்யவும். அடுத்து மெயின் மெனு பாரில் காம்போனன்ட்க்கு செல்லவும். ஸ்க்ரால் டவுன் செய்து செட் ஆக்டிவ் ஐ கிளிக் செய்யவும். ஆக்டிவேட்டட் ஸ்பீஷீஸ் டேஷ்ட் லைனால் மூடப்பட்டிருப்பதை கவனிக்கவும். இப்போது நாம் புரோட்டீன் 2 ஸ்பீஷீஸின் நிறத்தை மாற்றலாம். ஆகவே அதை ரைட் கிளிக் செய்து பிறகு சேஞ்ச் கலர் அண்ட் ஷேப் ஐ கிளிக் செய்யவும். நாம் முன்னரே பார்த்தபடி கலர் பேனலில் கலர் வீல் இருக்கும். தேவையான நிறத்தை தேர்வு செய்ய பாயிண்டரை கிளிக் செய்து சுழற்றவும். பிறகு அப்ளை மற்றும் ஓகே ஐ கிளிக் செய்யவும். ஸ்பீஷீஸில் நிற மாற்றத்தை கவனிக்கவும். நாம் ரியாக்ஷனின் அம்சங்களை எப்படி மாற்றுவது என்பதை கற்கலாம். இப்போது டிரா ஏரியாவில் உள்ள ஸ்டேட் டிரான்சிஷன் ரியாக்ஷனுக்கு திரும்புவோம். இரண்டு ஸ்பீஷீஸின் நடுவில் உள்ள ரியாக்ஷன் ஆரோவின் மீது ரைட் கிளிக் செய்யவும். இப்போது சேஞ்ச் ஐடென்டிட்டி ஆப்ஷனை கிளிக் செய்யவும். சேஞ்ச் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த ரியாக்ஷன் என்ற டயலாக் பாக்ஸ் தோன்றும். நேம் பாக்ஸில் ரியாக்ஷனின் பெயரை டைப் செய்யவும். உதாரணத்திற்கு ரியாக்ஷன் 1. டைப் பாக்ஸின் டிராப் டவுன் மெனுவில் தேவையான ரியாக்ஷனை தேர்வு செய்யவும். உதாரணத்திற்கு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே ஐ கிளிக் செய்யவும். டிரா ஏரியாவில் ரியாக்ஷன் மாறி இருப்பதை கவனிக்கவும். டிரா ஏரியாவில் ரியாக்ஷன் ஆரோவுக்கு கொடுத்த பெயரை நம்மால் காண முடியாது. கவலைப்பட தேவையில்லை. இனிவரும் டியூட்டோரியல்களில் நாம் அதை கற்கலாம்.
ரியாக்ஷன் ஆரோவின் மீது மீண்டும் ரைட் கிளிக் செய்து சேஞ்ச் ஐடென்டிட்டி ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ஒருவேளை அது ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருந்தால் ட்ரூ ஆப்ஷனை கிளிக் செய்து பிறகு ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது ரியாக்ஷன் தலைகீழாய் இருப்பதை நீங்கள் காணலாம். செல் டிசைனரில் இருந்து வெளிவர ஃபைலை கிளிக் செய்து பிறகு எக்ஸிட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். மாற்றாக Ctrl+Qவையும் கிளிக் செய்யலாம். மாற்றங்களை நாம் சேமிக்க விரும்புகிறோமா என்று கேட்டு ஸ்கிரீனில் கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் தோன்றும். எஸ் ஐ கிளிக் செய்து ஓகே பட்டன் மீது டபுள் கிளிக் செய்யவும். அது ஃபைல் திருத்தப்பட்டுவிட்டது என்று கூறுகிறது. மாற்றங்களை சேமிக்க வேண்டுமா? எஸ் ஐ கிளிக் செய்யவும். நாம் கற்றதை நினைவு கூறுவோம். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது டிரா ஏரியாவில் முன்னரே சேமித்த .xml ஃபைலை திறப்பது, கம்பார்ட்மெண்டின் ஷேப், சைஸ், கலர் மற்றும் பார்டரின் திக்னஸை மாற்றுவது, செல் டிசைனரில் மல்டிபிள் ஃபைல்களை உருவாக்குவது, ஐடென்டிட்டியை மாற்றுவது, ஸ்பீஷீஸை கட், காப்பி மற்றும் பேஸ்ட் செய்வது. மேலும் நாம் கற்றது ஸ்பீஷீஸின் ஸ்டார்ட் பாயிண்ட் மற்றும் எண்ட் பாயிண்டை பற்றி. ஸ்பீஷீஸை செயல்படுத்துவது, ஸ்பீஷீஸின் நிறத்தை மாற்றுவது, ரியாக்ஷனின் அம்சங்களை மாற்றுவது, ஃபைலை மூடுவது. பயிற்சியாக காம்ப்ளெக்ஸை உருவாக்கி ஸ்பீஷீஸை காம்ப்ளெக்ஸினுள் வைக்கவும். பயிற்சி 2. டூல்பாரை ஆராய்ந்து ஒரு ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ட் மற்றும் ப்ராடக்டை எப்படி சேர்ப்பது என்பதை கண்டுபிடிக்கவும். உங்களின் முழுமையான பயிற்சி இதுபோல் காண வேண்டும். உங்கள் முதல் பயிற்சி இதுபோல் காண வேண்டும். காம்ப்ளெக்ஸ் மற்றும் காம்ப்ளெக்ஸினுள் உள்ள ஸ்பீஷீஸ். பயிற்சி 2 இதுபோல் காண வேண்டும். ரியாக்டன்ட் மற்றும் ப்ராடக்டுடன் உள்ள ஸ்டேட் டிரான்சிஷன் ரியாக்ஷன். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை பற்றி காணலாம். கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை சுருங்கச் சொல்கிறது. அதை டவுன்லோட் செய்து பார்க்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டுக்கு ஆதரவு NMEICT MHRD கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. மேலதிக விவரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.